பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்று ரிஷி முனிவர் கூறுவதை கேட்கலாம். சூதமா முனிவரிடம் புஷ்பத்தை உட்கொள்வதன் மூலம் மன்னர் சததன்வா எவ்வாறு ராஜ்யம், மகன், பேரன் மற்றும் மனைவியை பெற்றார், தகுதியானவர்களுக்கு கூட மிகவும் அரிதான கடவுளின் ஆசீர்வாதங்களை அவர் எவ்வாறு பெற்றார், தயை கூர்ந்து இந்த கதையை விரிவாக கூறுங்கள் என்று கேட்ட சூதமா முனிவரிடம், பிராமணரே, பால் வீதியைப் போல தூய்மைப்படுத்தும் சததன்வாவின் அழகான மற்றும் பழைய கதையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஹைஹய நாட்டில் சித்ரதன்வா என்ற பெயரில் பிரபலமான ஒரு மன்னர் இருந்தார். அவரது மகனான மகா தேஜஸ்ரீ அனைத்து நற்பண்புகளையும் கொண்டவர், உண்மை பேசும் மத நம்பிக்கை கொண்டவர். சததன்வா என்ற பெயரில் பிரபலமானார். அந்த சததன்வா 4 வேதங்களையும் அவற்றின் பாகங்களுடன் படித்து சடங்குகளின்படி குருவை வணங்கி தட்சிணை கொடுத்த பின்னர் தனது தந்தையின் நகரத்திற்கு சென்றார். அவரது நகரத்தில் வசிக்கும் மக்களின் விழிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். அவர் தனது தந்தை சித்ரதன்வாவை மகிழ்வித்தார். இப்போது அரசர் சித்ரதன்வன் மனதில் இதை எண்ணினார். தன் மனைவி, இல்லம் மற்றும் மகன்களை விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று பகவான் ஸ்ரீஹரியை வணங்க வேண்டும் என்று அவர் எண்ணத் தொடங்கினார். இதை மனதில் எண்ணி ராஜ்யத்தை எல்லாம் வலிமைமிக்க மன்னன் சததன்வாவிடம் ஒப்படைத்த பின்னர் அவர் பற்றற்றவராகி புலஸ்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அங்கு தவம் செய்ய தொடங்கினார். நீண்ட காலம் தவம் செய்த பின்னர் சித்ரதன்வா ஹரியின் பகவான் ஸ்ரீஹரியின் இருப்பிடத்திற்கு சென்றார். சததன்வா தன் தந்தையின் வைஷ்ணவி மரணத்தை குறித்து கேட்டதும் தன் தந்தையின் ஓதர்வேதி சடங்கை செய்து பின்னர் நகரத்தை ஆட்சி செய்ய தொடங்கினார். மன்னர் சததன்வாவின் மனைவியின் பெயர் குணசுந்தரி. அவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். சாருமதி என்ற மகளும் பிறந்தாள். அவரது மகன்கள் சித்ரவாதன், சித்ரபாகா, மணிமான் மற்றும் சித்ரகுண்டலன் ஆகிய பெயர்களால் பிரபலமானார்கள். ஸ்ரீ நரேந்திரன் பகவான் நாரத மாமுனிவரிடம் ஒருமுறை உறங்கிக் கொண்டிருந்த பொழுது, எந்த புண்ணியத்தின் பலனால் எனக்கு இவ்வளவு செல்வம் கிடைத்தது? நான் ஏதாவது தவம் செய்தேனா அல்லது ஏதாவது தானம் செய்தேனா, ஏதாவது ஹவனம் செய்தேனா, நான் தப்பிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்க வேண்டும் என்ற எண்ணம் மன்னரின் மனதில் எழுந்தது என்று கூறத் தொடங்கினார். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த பிறகு நீராடிவிட்டு எழுந்து சூரியனுக்கு அர்க்கியத்தை வழங்கி பிராமணர்களுக்கு தானங்கள் போன்றவற்றை வழங்கி வணங்கிய பின்னர் மன்னர் தனது குதிரையில் ஏறி உடனடியாக வேட்டையாட காட்டிற்கு சென்றார். அங்கு அவர் வேட்டையாடினார். அதே காட்டில் ஒரு மான் மன்னன் திரத்வானின் அம்பினால் காயமடைந்து மற்றொரு காட்டிற்கு ஓடியது. காயமடைந்த மானின் உடலில் இருந்து விழுந்த இரத்த கரைகளை தொடர்ந்து மன்னரும் அவரை பின்தொடர்ந்தார். ஆனால் சிறிது நேரம் சென்ற பின் மான் மன்னனின் சாபத்தால் சோர்வடைந்து எங்கோ மறைந்தது. தாகத்தால் கலங்கிய மன்னர் சுற்றி திரிந்து கடல் போன்ற ஒரு ஏரியை கண்டார். அவர் உடனடியாக அங்கு சென்று தண்ணீர் அருந்தினார். கரையை அடைந்ததும் மிகவும் ஆழமான நிழலில் இருந்த ஒரு ஆலமரத்தை கண்டார். தனது குதிரையை அதன் வேர்களால் கட்டிக்கொண்டு அரசர் அங்கே அமர்ந்தார். ஒரு கிளி அங்கு வந்து பாணி என்று அழைத்தது. அரசர் தனியாக அமர்ந்திருப்பதை கண்டதும் கிளி ஒரு திசையில் பறந்து சென்றது. கிளி ஸ்லோகத்தை கூறிக்கொண்டே இருந்தது. நீங்கள் உயிரினங்களில் சிறந்தவர். கிளியை கண்ட பின்னர் அனைத்தையும் குறித்து நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் நீங்கள் மறுகரையை எப்படி அடைவீர்கள்? அந்த கிளி இந்த ஸ்லோகத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தது. அவரது மர்மமான வார்த்தைகளை கேட்ட அரசர், ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறுகிறாய்? அல்லது இது சுகதேவரா என்று சிந்திக்க தொடங்கினார். நான் உலக கடலில் மூழ்குவதைக் கண்டு நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர் என்று எண்ணி அரசர் தனது மார்பு பின்னால் இருந்து அங்கு வந்ததாக நினைத்தார். அந்த கிளி அரசருக்கு அறிவுரை வழங்கிய பின்னர் தியானத்தில் இறங்கியது. அரசர் தனது நகரத்திற்கு வந்து
சுகனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். குடும்ப பற்றில் ஈடுபட்டு நிம்மதியை தொலைத்த அந்த மன்னரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிளியின் வார்த்தைகளின் மூலம் மீட்டெடுத்தார். தை மாத மகாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.